வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கடனால் இன்ஸ்டாகிராம் ஐடியை விற்கும் இளைஞர், நெருக்கடியில் குறையாத நேர்மை, குவியும் பாராட்டுகள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இணையம் வளர்ந்த பின்பு எங்களது திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புக்காக இயங்கி கொண்டிருந்த பலருக்குமே மேடை அமைத்து கொடுத்து விட்டது. இணையத்தை சரியாக பயன்படுத்தி தனது திறமையை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் பாராட்டையும் அன்பையும் பெற்ற நபர்கள் ஏராளம் உண்டு. சாதாரண மனிதர்களையும் பிரபலங்களாக இணையம் மாற்றிவிடும். அப்படி இருக்கும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலம் இணையவாசிகள் மத்தியில் நல்ல பிரபலமடைந்தவர் தான் ஷாம் என்கிற இளைஞர். தனது குடும்ப கடன் நெருக்கடியில் உள்ளதால் தனது ஐடியை விற்பனை செய்வதாக அறிவித்துள்ளது. இது பலருமே ஷாக்காயுள்ளது. இணையத்தினை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் வருவாய் ஈட்டி குடும்பத்தை கவனித்து கொள்ளும் இணையவாசிகள் இருக்காங்க. இணையத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் தவறு செய்து காவல்துறையிடம் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற இணையவாசிகளும் இருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த ஸ்டோரி முதல் ரகத்தினை சேர்ந்த ஒரு இணையவாசியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் ஷாம் என்ற ஐடியில் இருக்கக்கூடிய இளைஞர் ஷாம். இவர் இன்ஸ்டாகிராமில் பல மொழிகளில் இடம்பெற்றுள்ள பாடல்களை பாடி அதன் மூலம் இணையவாசிகளை கவர்ந்தார். இவர் இன்ஸ்டாகிராம் மட்டுமல்லாமல் சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட 54,000 அதிகமான இணையவாசிகளை பின்தொடங்கியிருக்கிறார். இவரை ஏஆர் ரகுமான், ஃபேஸ் கிட்டாரியன் மேகினி டோ, பிரபல பாடகி பிரியா ஷெர்சன் உள்ளிட்ட பல பிரபலங்களுமே பின்தொடர் வராங்க. இதுவரை மொத்தமாக அவரது இன்ஸ்டாகிராமில் 28 போஸ்ட்டுகள் தான் பதிவிட்டிருக்காரு. 28 போஸ்ட்டுகள் மட்டுமே பதிவிட்டு 2,50,000 மேலான ஃபாலோவர்கள் இருக்காங்க என்றால் அவரது திறமை இணையவாசிகள் அங்கீகரித்திருக்காங்க என்பதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியான நிலையில் இவர் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் சில பதிவுகளை பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, அதாவது தங்கள் குடும்பம் பெரும் கடன் தொல்லையில் அவதிப்பட்டு வருகிறது. எனவே தனது இன்ஸ்டாகிராமில் ஐடியை, அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளேன். எனது அப்பாவிற்கு உடல்நலம் சரியில்லை. அவரது மருத்துவ செலவுக்கு அதிகப்படியான பணம் தேவைப்படுகிறது. எனவே தான் இந்த முடிவுக்கு வந்துள்ளேன். நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் என்றும், யாராவது ஒரு நல்ல தொழில் செய்ய ஐடியை வாங்கி கொள்ளலாம், எனக்கு உதவியாக இருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் யாரிடமிருந்து பணம் வேண்டாம். நான் எனது ஐடியை விற்று அதன் மூலம் வரும் பணத்தை எனது வீட்டு கடனை அடைத்தேன். பணம் திரட்டும் நோக்கத்தை இதை பதிவிடவில்லை. 100க்கும் மேற்பட்டோர் எனக்கு தனிப்பட்ட முறையில் உதவ மெசேஜ் செய்திருக்காங்க. ஆனால் எனது ஐடியை விற்பனை செய்ய விரும்புகிறேன். நான் பணம் திரட்ட இது போன்ற செய்கிறேன் என கருத வேண்டாம். எனது ஐடியை வாங்குவர்கள் அதனை நல்ல தொழிலுக்கு பயன்படுத்தினால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி என பதிவிட்டுள்ளார். இவர் இந்த பதிவு அவரை பின்தொடர்பவர்களுக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தனது வறுமையால், தனது உழைப்பால் தான் உருவாக்கிய தனது இன்ஸ்டாகிராம் ஐடியை விற்றுவிட்டு அதன் மூலம் வரும் பணத்தை கொண்டு நான் எங்களது கடனை அடைத்து விடுவேன் என்று அவர் கூறியுள்ளார். பலருமே ஆச்சரியப்படுத்தியுள்ளது. அதாவது தனது வறுமையினால் நேர்மையாக சுயமரியாதையுடன் இந்த இளைஞர் ஷாம் எனது பலருமே அவரை பாராட்டி வராங்க. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.